வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். தொடர்ந்து பாடு தொட்டதரை குறைகள் கணபதி ஆழ்வாரிடாம சிவராம அயோத்தியை ஆண்டராம அருமையோடு வரவேண்டு அஞ்சனைய பெற்றவாளா அஞ்சனைய பெற்றவாளா அனுமதனே அருள் புரிவா அஞ்சனைய பெற்றவாளே அருள் புரிவாய் யாரிடாம சிவராம அயோத்தியை ஆண்டராம அருமையோடு வரவேண்டு மூன்று மோகம் கொண்டவே புறத காத்தவே பிடாதி அருள் புரிவாய் மாறி மாறி பிறந்தவே மாறி மாறி பிறந்தவே அம்பிகையா மாறிய மாறி மாறி பிறந்தவே தாயே மாறிய மங்கள அம்மா வரவேண்டோ அம்பிகைய ஈஸ்வரிய கதைக்கு வந்து அருள் புரிவாய் தலைமலை ஐயனாரோ சுடனை வரவேண்டோ பிரம்ம வீணம் பிறந்த வேளை பிரம்ம வீடம் பிறந்த வேளை அந்த பேச்சியம்மா அருள் புரிவா பிரம்ம வீடம் பிறந்தவே பேச்சியம்மா அருள் புரிவா ஒளியில் பிறந்த போலாண்டி அருள் புரிவாய் தோறு தெய்வங்களும் எங்கள் முன்னே வரவேண்டும் அஞ்சனையா பெற்றவாளா அஞ்சனையா பெற்றவாளா அனுமதனும் அருள் புரிவா அடே நாட்டிலையும் நல்ல நாடு அவளர்கள் புகழ் நாடு கோலமலைய பொழியும் நாடு குந்தத்தன்றல் இஞ்சி மஞ்சள் ஐயா நாடு திருவாச்சியா நாடு எல்லாம் ஐயா பேர் படைத்த சுவாமி அயோத்தி மாயா பட்டணமோ பட்டணமோ சுவாமி பட்டணமோ நாட்டிலையும் நல்ல
நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழ நாடு கோடமலை ஒளியும் நாடு உளிந்த தென்றல் அது வீசும் நாடு ஆமாம்மா அப்பேர்வட்ட நாடு என்று பார்த்தால் அது எந்த நாடு அதுதான் அகில உலகமெல்லாம் வயிறுடைத்த அயோத்தி மாவட்டணம் இப்போ ஒரு பூஜை முடிஞ்சு உள்ள ஒரு பானை வச்சு பூஜை நடக்கும் பத்தியா அதுக்கு தான் சாமியே வரும் அப்படியா ஆமா சரி அப்படி அகில உலகமெல்லாம் வயிறுடைத்த அயோத்தி மாவட்டணத்திலே இப்பதான் பூஜையே இருக்கு அரிரதன் மதன் தசரத சக்கரவர்த்தியோடு சரி அதாவது கோசலை கையேசு குணமுடைய சுமித்திரை மூன்று பேர்களையும் மனமுடித்து 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் குழந்தை செல்வமானது இல்லாமல் குலகுருவின் வார்த்தைப்படி சரி குழந்தை செல்வம் கிடைக்கணும்னு சொன்னா ஆமா இவ்வளவு நேரம் கதை கட்டியலாம் கதை கேட்டீங்க ஆனா இப்ப செல்போனை பாக்கீங்க செல்லுல என்ன பாக்கீங்க அயோத்தி ஆளுதற்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொன்னா சரி குலகுருவானவர் தசரத பூமானிடத்துல என்ன செய்ய சொன்னார் குலகுரு வந்து வசிஷ்டர் தசரதரை என்ன செஞ்சா குழந்தை கிடைக்கும்னு சொன்னாரு சொல்லுங்க உங்ககிட்ட தான் கேட்க இவ்வளவு நேரம் கதை கேட்டீங்க ஆமா இதுக்கு முன்னாலேயும் கதை கேட்டீங்க எங்க தாத்தா படிச்சதையும் கேட்டீங்க சித்தப்பா படிச்சதையும் கேட்டீங்க நான் படிச்சதையும் கேட்டீங்க இப்ப என் பிள்ளை படிச்சதையும் கேட்டீங்க கேட்டதுல என்ன தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க சொல்லுங்க அவங்க நினைப்பாங்க வில்லு பார்க்க வந்தது ஒரு குத்தமா அதானே நம்ம போனா வில்லுப்பாட்டு வந்ததுன்னு சொல்லி நாங்க வந்து உட்கார்ந்தோமே எங்கிட்டயே போய் கொஸ்டினை கேட்டா நாங்க என்ன செய்வோம் என்ன செய்ய போறோமோ அதாவது தசரத பூமானிடத்துல என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு 1000 யானைகளை வதை முடிக்க சொன்னார் 1000 யானைகளை அழைத்தாலும் குழந்தை கிடைக்கும்னு சொன்னாரு குலகுரு சொன்னார்ல ஆமா அப்ப தசரத பூமானோ குலகுருவின் வார்த்தைப்படி ஊசி போல உயர்ந்த மலை உத்திராட்ச காய்க்கும் மலை அப்படி வனமான வனம் கடந்து வயல்வெள நாடு விட்டு தேவேந்திரன் பூங்காவிலே வருகிறார் அப்படி தேவேந்திரன் பூங்காவிலே வந்து 999 யானைகளை வதை முடித்தார் அதாவது தத்தா 1000ல 999 போனா மிச்சம் எத்தனை இருக்கு சொல்லுங்க பாப்போம் தாத்தா 3 மூணா இருக்கும் இதெல்லாம் ஒரு கொஸ்டினா 1000ல 999 போனா எத்தனைன்னு தெரியாமையே நாங்க வில்லு படிக்க வந்திருக்கோம் எத்தனை ஊர்ல படிச்சு எத்தனை ஊர்ல சாப்பிட்டு எத்தனை ஊர்ல எங்க தாத்தா கணக்குப்படி 3 சரி ஏன்னு சொன்னா தாத்தா கணக்கு டீச்சர்ட்ட படிச்ச ஆளு டீச்சர்ட்ட படிச்ச ஆளு பார்த்துக்கிடுங்க அதுதான் கணக்கு தாத்தாக்கு அப்படி போகுது எப்படி இருக்கு பத்தியெல்லாம் தாத்தா 1000 யானைகளை 999 யானைகளை வத முடித்தால் மீதி ஒரு யானை இருக்கு அப்ப தப்பி போன யானையை வத முடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவேந்திரன் பூங்காவதிலே தசரத பூமான் தாழ் மரத்தில இருந்து ஒளி கட்டி காத்து கொண்டிருக்கின்றார் அப்படி காத்து கொண்டிருக்க இன்னொரு நாடு என்ன நாடு தெரியுமா நாட்டிலேயும் நல்ல நாடு ஐயா நல்ல நாடு அது நாவலர்கள் புகழோ நாடு இந்த நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மேல பொழியும் நாடு அந்த குந்த தண்டல் வீசும் நாடு ஐயா இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு ஐயா இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு அங்கே இருவாச்சியும் மலரும் நாடு இஞ்சு மஞ்சள் விளையும் நாடு அங்கே இரவாச்சியும் மலரும் நாடு அங்கே மாநிற என்று விளையாடு மயில் தொகையது விரித்தார் இந்த வர்க்கை வேள மரம் வளர்ந்தோங்கி இருக்கும் நாடு அங்கே மாதம் ஒன்று மழை பொழியும் அங்கே மாதம் ஒன்று மழை பொழியும் அங்கே வருடம் ஒன்று பூவிலையும்
நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு எந்த நாடு எந்த நாடம்மா கோடமலை ஒளியும் நாடு உழுத தென்றல் காற்று வீசும் நாடு சரி இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சுப்பும் மலரும் நாடு நாடு எந்த நாடு அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் பார்த்தால் அதுதான் தித்திந்தாபட்டணம் ஆமா தித்திந்தாபட்டணம் எங்க இருக்குது தாத்தா எங்கம்மா இருக்கு நீங்க சொல்லணும் எனக்கே தெரியாது சொன்னதானே தெரியும் தித்திந்தாபட்டணம் எங்க இருக்கு அது அங்கதான் இருக்கு அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு அங்கேயே தான் இருக்கு சரி அப்படி தித்திந்தாபட்டணத்திலே ஆமா அந்தகன் மாமனையும் மஞ்சனையால் பெண்கொடியானவளும் சரி பேராசிய பாத்தியா தத்தா யாரும்மா அந்தகன் மாமனையும் மஞ்சனையால் பெண்கொடியானவளும் பெண்கொடியாலும் ஆனாக்கு ஆனா பாத்தியலா ஆமா ஆனா காண சேர்துல அதான் தாத்தா என்ன அந்த காலத்துல எல்லாம் என்னம்மா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிக்காங்கன்னு சொன்னா சொன்னா திருமணம் முடிக்கணும் முதல்ல என்ன பார்ப்பாங்க ஜாதகத்தை பாப்பாங்க ஜாதகத்தை பார்ப்பாங்க முதல்ல பொருத்தம் இருக்கான்னு பாப்பாங்க அந்த ஜாதகத்துல என்ன 11 பொருத்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆமா அந்த 11 பொருத்தத்திலே பொருத்தத்திலையும் ஒரு பொருத்தம் பெயராசி பொருத்தம் பேராசி பொருத்தம் பெயராசி பொருத்தம் தான் கல்யாணமே முடிப்பாங்களாம் ஆமா முடிக்கணும் அப்பதான் முடிக்க முடியும் இப்ப இந்த ஐயா பேரு மாரியப்பன்னு சொன்னா அத்தா அக்கா பேரு மாரியம்மா இருக்கணும் அந்த அம்மா பேரு மாரியம்மளா இருக்கணும் இருந்தா சாதமே பார்க்க வேண்டாம் பேராசிலே பொருந்திரும் இப்ப இந்த ஐயா பேரு கருப்பசாமின்னு வச்சுக்கிடுங்க அந்த அம்மா பேரு கருப்பாயின்னு இருக்கணும் கருப்பாயின்னு இருக்கணும் கருப்பாய் அக்கா எங்க தாத்தா பேர் என்ன பேருங்க அப்பமே அவருக்கு அது பேராசி இருக்கான்னு பாப்போம் என் பேர் சொல்லுங்க என் பேர் பிச்சம்மா பிச்சையா பிச்சையா என் வீட்டுக்கார பேரு பிச்சம்மா பிச்சம்மா ஆமா அப்போ பெயராசி இருக்கு உமக்கு அப்படியா ஆமா அப்போ உமக்கு 11 பொருத்தம் இருந்திருக்காங்க தாத்தாக்கு இருக்குல்ல அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிக்கணும்னு சொன்னா 11 பொருத்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வேணும் கண்டிப்பா இருக்கணும் ஆனா இந்த காலத்துல என்ன ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா சொன்னா அவனுக்கு கல்யாண ராசி கூட இருக்கான்னு கூட ஜாதகத்தை பார்க்க முடியல பார்க்க மாட்டுக்கானே ஏன்னு சொன்னா ஏம்மா 19 வயசுலயே கூட்டிட்டு வந்து வாசல்ல நிப்பான் எவ்வளவு ஒரு கூட்டு வந்துருதானே 25 வயசுல அண்ணன் வீட்டுக்குள்ள இருப்பா ஆமா 19 வயசுக்காரன் ஒருத்தைய கூட்டிட்டு வந்து வாசல்ல நிப்பா இவனுக்கு யோகம் அப்படி இருக்கு அவன் யோகம் அப்படி இருக்கு இவன் யோகம் அப்படி இருக்கு காலம் அப்படி மாறி போச்சு தாத்தா காலம் மாற போய் தானே இப்படி ஆகி நடந்து ஆனா தித்திந்தாபட்டணத்திலே சரி அந்தகன் மாமனையும் அஞ்சனையால் வெண்கொடியானவளும் ஆமாம்மா அந்த தித்திந்தாபட்டணத்திலே என்னய்யா எப்படி ஆண்டவரால் தெரியுமா அங்கே மன்னவரும் மனைவியும் மகளுடனே ஆண்டவார் கொண்ட வேணும் தேவியும் கொண்ட வேணும் ஏன் குணமுடனே ஆண்டுவார் கொண்ட வேணும் தேவியும் குணமுடனே ஆண்டுவார் பூநல்ல நாரும் புகழுடனே ஆண்டுவார் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஐயா ஒற்றுமையா ஆண்டுவார் ஆண்டு ஒற்றுமையா ஆண்டுவார் ஒருவர் சொல்லை ஒருவர் ஒற்றுமையா ஆண்டுவார் பாலோடும் பௌசுடனே ஆண்டுவார் நகமும் நல்ல சதையும் போல் நலமுடனே ஆண்டுவார் ஒருவர் சொல்லை ஒருவர் ஒருவர் சொல்லை ஒற்றுமையா ஆண்டுவார் பட்டணத்திலே ஆமா அந்தகன் மாமனையும் மந்தனையால் வெண்குடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகின்றார்கள் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள் பூவு நல்ல நாரும் போல புகழுடனே ஆண்டு வருகின்றார்கள் பூவு நாருன்னு சொன்னா சரி இந்த பூவோட நாறு சேர்ந்தத்தான் மணக்கும் பூவு நாறு சேர்ந்தத்தான் மணக்கும் இவ்வளவு அழகா ஆரமா தொங்குது பாத்தியாடா எவ்வளவு அழகா தொங்குது பாரு அப்ப பூவோட நாறு சேர்ந்தத்தான் மணக்கும் சரி அப்படி இல்லாம ஆமா பூவு ஒரு முக்குளையும் சரி நாறு ஒரு முக்குளை இருந்துன்னு சொன்னா என்னத்துக்காமோ வம்பா பேரும் ரெண்டு நாரிக்கிட்டு தான் இருக்கும் பூவு இருந்து வாடி போகும் ஆமா
நார் இருந்து நாரிப்போம், காஞ்சு போவோம். அப்ப இரண்டும் சரி, ஒண்ணு சேர்ந்தா தான் வாழ்க்கை. கணவன் மனைவியும் ஒரு போல 2 பேர் மனசும் ஒன்னா போனா தான் வாழ்க்கை இன்பமா இருக்கும். அப்ப ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னு சொன்னா சரி, எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் சங்கடம் இருந்தாலும், எவ்வளவுதான் அடிமிதி வாங்கியிருந்தாலும், எவ்வளவுதான் அடிமிதி, அது அடிமிதின்னா யார்கிட்ட வாங்குவா? அடிமிதி வீட்டுக்காரர்கிட்ட வீட்டுக்காரமா வாங்கம்மா, வீட்டுக்காரம்கிட்ட வீட்டுக்காரர் வாங்குவாரா? ரெண்டும் நடக்கும். கொண்டாடிட்ட புருஷக்காரர் வாங்குவாரு. எனக்கும் கல்யாணம் முடி 25 வருஷம் ஆச்சு. உங்க அம்மா இன்னைக்கு ஒரு நாள் கூட என்னைய அடிக்க வந்ததே கிடையாது. கண்டாலே நடுங்க தான் செய்வா. அப்படியா? அப்போ நல்லதுதானே. நீ பிறந்த வீட்டுக்குள்ளெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லி 3 மாசம் என்கிட்ட நான் பேசாம இருந்தேன். அப்படியா? நம்பிட்டியெல்லாம் இல்லாடோ? நம்பலையோ? நம்பிட்டியெல்லாம் எங்கள் வீட்டில் அப்படி நடக்கும். எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்னு நினைக்கலாம், இல்லைன்னு நினைக்கலாம். அது சிரிக்கிறத பார்த்தா தெரிய வேண்டாம் என்ன? எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் நம்ம வீட்லேயும் நடக்க போகுது. ஓ, நடந்துட்டு போட்டுமே, நடந்துட்டு நம்ம போட்டுமே. வீட்டில் என்ன வித்தியாசமாக நடக்க போகுது? அதை நம்ம ஆப்ரேட்டரை பாருங்க, அவர் கண்ணும் முகமும் ஒரு சைஸா இருக்கு. அவருக்கு தூக்கம் வருது என்ன? அவர் உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு கவலையில இருக்காரு. அப்படியா? அதே போலவே சரி, தித்திந்தா பட்டணத்திலே அந்துகன் மாமனையும் வந்தனையால் பெண்கொடியானவளும் பெண்கொடியானவளும் நகமும் நல்ல சதையும் போல நலமுடனே ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு பருவ காலத்திலே அவர்களுக்கு என்ன சொட்டு சுகங்கள்லாம் இருக்கிறது தெரியுமா? என்னம்மா செல்வாக்கு இருக்கின்றது? ஆடு இருக்குமா? ஆடு இருக்கு, ஆடு இருக்குமா? அடுக்கும் மெத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு சுகமே இருக்கு, சொத்து இருக்கு சுகமே இருக்கு, சொந்த பந்தம் அதிகம் உண்டு. சொத்திருக்கு சுகமிருக்கு, சொந்த பந்த அதிகம் உண்டு, பாலாலே தாலும் இல்லை, பகியேத்த குறையும் இல்லை, நஞ்சையோடும் புஞ்சையோடும் முடனை ஆண்டுவார், ஆண்டு வரும் நாளை மனம் முடிந்த நாள் மூதே, மனம் முடிந்த நாள் முதே ஒரு மணவரே தந்துவானதையோ. அப்படி திந்தாபட்டினத்திலே அந்துகன் மாமனையும் வந்தனையால் பெண்கொடியானவளும் ஆடிருக்கு மாடருக்கு அடுக்கமத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு சுகம் இருக்கு, சொந்த பந்தம் இருக்கு. அதாவது தத்தா என்ன எவ்வளவுதான் ஆடு மாடு சொத்து சுகத்தோட ஆண்டு வந்தாலும் அந்த ஆடு மாடு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒரு பீரோல் நம்ம சேலையத்தான் அடுக்கி வச்சிருந்தாலும் அந்த பூனஞ்சால வந்து அம்மானு கூப்பிடுமா? சாட்டன்சால வந்து அப்பானு கூப்பிட போகுதா? சேலை நொன்னே சிரிப்பு தான் வருது. எத்தனை சேலை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எடுக்கத்தானே போய் நிற்கும். எதுக்குன்னு லேசா கக்கியல வீட்டுல வேலை பார்க்க ஆம்பளைக்கு 4 சாரம் முருங்கை மரத்துல தொங்குது. காயப்பட அப்படி கிடக்கு எடுக்காமலே. வீட்டுல இருந்து நாடகம் பார்க்க உங்களுக்கு 3 பீரோ நிறைய சேலை அடிக்க வச்சிருக்கியா? அப்பப்ப தீபாவளினா முதலா போய் நிக்குது, ஆடி கழிவுனா முதலா போய் நிக்குது. எதுக்கு தாத்தா? சேலையில எங்களுக்கு ஏகப்பட்ட ரகம் இருக்கு பாத்துக்கிடுங்க. ஒவ்வொரு சேலை ரகத்துக்கும் நாங்க ஒவ்வொரு பீரோலும் தாராளமா வைக்கலாம். நாங்க அப்படியே வச்சிருக்கோம். அத்தனை ரகத்தையும் ஒரு பீரோலுக்குள்ள அடக்கி வச்சிருக்கோம். அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்கிடுங்களேன். அப்படி அந்த தித்திந்தாபட்டினத்திலே அந்துகன் மாமனைக்கும் வந்தனையால் பெண்குடியானவளும் சொட்டு சுகத்தோட ஆண்டு வரும் காலத்திலே தாத்தாட்ட ஒரு கேள்வி கேட்போமே. தாத்தா கனியிலே சிறந்த கனி என்ன கனி தாத்தா? எங்க மைனி முத்துக்கனி தான். ஓ மைனி முத்துக்கனி மைனி நினைப்புல வில்லு அடிச்சா எப்படி இருக்கும்? மைனி நினைப்புல அடிக்க போய் தான் அடி நல்லா விழுந்துட்டு இருக்கு. அண்ணன் சரியில்லைன்னு அர்த்தம். ஒழுங்கா வருது அடி. அடையா? ஆமா.
சரி தாத்தா நான் கேட்ட கேள்வி கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு கேட்டேன். ஆமா தாத்தாக்கு 60 வயசாவது அம்மா 45 வயசு தான் முடிஞ்சு 46 பிறகு டை அடிச்சுட்டு வந்து ஆள் வேலை ஏமாத்திட்டாங்க. சும்மா சொல்ல ஓ அப்படி சொல்லுதாரோ. 45 47 பிறந்திருக்கு. பேரம்பத்தில எடுக்க வயசாயிடுச்சு. ஆமா இவருக்கு வயசு 45. சரி எப்படி இருக்கும்? தாத்தாக்கு பிடிச்ச கனி மைனி பிடிச்சிருக்கு. மைனி முத்துக்கனியை பிடிச்சிருக்கு. பின்னாடி ஒரு ஆளுக்கு குழந்தையா பிடிச்சிருக்கு. குழந்தையா இதயக்கனியை பிடிச்சிருக்கு. தாத்தா இந்த மைனி பிடிக்கட்டும் குழந்தையா பிடிக்கட்டும், இந்த மாமியா ஏன் பிடிக்கும்? மாமியா இருக்கு. மாமியாட்ட ரொம்ப வரசமா வச்சிருக்காரா நமக்கு பிடிக்கும். அப்படியா? ஆமா அப்ப பொண்டாட்டி பிடிக்கல கடைசி வரைக்கும். உழைச்சி கொண்டு மாமியாட்ட கொடுத்துருக்காரு. மாமியா வருஷத்துல கூடுதல் இருந்தா அவருக்கு மாமியால பிடிக்கும். அப்படியா? ஏ ஆத்தா பெண் கொடுத்த தெய்வம் கண் கொடுத்த பெண் கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம். ஏ அப்பா ஆமா கேக்கையில எப்படி இருக்கு? பெத்த தாய்க்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டான். மாமியாளுக்கு லேசா தலைவலின்னு சொன்னா காய்ச்சல் அங்க இருந்து பைக் எடுத்துட்டு பறந்துட்டு மாமியால ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் ஆகும். நேரத்துல கல்யாணம் முடிச்ச புதுசுல மருமகன் விருந்துக்கு வரானா மாமியா நேருக்கு நேர் நிக்க மாட்டாங்களே. இப்ப கல்யாணம் மேடையிலே மாமியாலும் ஆடுதா, குழந்தையாலும் ஆடுதா, பொண்ணை கட்டி கொடுத்த மருமகனும் ஆடுதான், எல்லாரும் சேர்ந்து ஆடுதாங்க. இப்போ மேடையில் ஆடுதாவள என்ன செய்ய? யூடியூப்ல பாத்திருக்கீங்களா பாக்கலையா? ஆடுதாவல்ல. அப்ப காலம் எப்படி மாறி போச்சு பாருங்க. ரொம்ப துப்புரா மாறிடுதே. மருமகனை கண்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு மாமியா மருமையும் கூட கிடந்து ஆடுதா. மருமையும் கூட பைக்ல போறாள் என்ன செய்ய? காலம் மாறி போச்சு தாத்தா. ஆமா அதாவது தாத்தா கனியிலே சிறந்த கனி என்ன கனி தெரியுமா? அதுதான் பிள்ளை கனி தாத்தா. ஆமா சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து? பிள்ளை சொத்து. அதுவும் பிள்ளை சொத்து தான். ஆமா வாய் திறந்து பேசக்கூடிய ஒரே ஒரு செல்வம் என்ன செல்வம்? மதலை செல்வம் தான். அதுவும் பிள்ளை செல்வம் தான். ஆமா கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு பிள்ளையை வாங்க முடியுமா? முடியாதுல்ல. அதே போலவே தித்திந்தா வட்டணத்திலே அந்துகண் மாமணிக்கும் அந்தனியால் பெண்குடியானவளுக்கும் ஈராறு 12 வருடகாலமாக கொஞ்சியது விளையாட குழந்தை செல்வமானது இல்லாமல், மடியில் வைத்து விளையாட முதலை செல்வமானது இல்லாமல் அந்த அந்துகண் மாமனிடத்திலே எப்படி சொல்கிறாள் தெரியுமா? என் கணவா ராஜமன்னா, ஐயா ராஜமன்னா, ஐயா எனக்கு வாய்த்த பிராணநாத கணவா ராஜமன் எனக்கு வாய்த்த பிராணநாத, பிள்ளை இல்ல கவலையாது பிறங்க வேலை துவானுதை, முதலை இல்ல கவலையாது முதலை இல்ல கவலையாது வருத்தம் துவானுதையோ. ஆசமன் ஆசமன் என்னுடைய வார்த்தை கத்தரி கத்துவாட்டத்தில் காய்பறிக பிள்ளை பூசணிக்காய தோட்டத்திலே பறிக்க அதிலே ஐயா எடுத்து உன்னை உலகிலே ஐயா போட்டசாதோ சுவாமி போட்டசாதோ கூட உன்னை ஐயா பிள்ளை இல்ல சுவாமி பிள்ளை இல்ல. ஆமையோ ஒரு ராஜமன் எனக்கு வாய்த்த பிராணநாத, பிள்ளையில போட்ட கூட ஒன்ன பிள்ளை மணல் பெய்த முற்றத்தில் மன நல்ல பிள்ளை
கறிக்கறி குந்தியாங்காயில் கறிக்கறி குந்தியாங்காயில் கையேந்த பிள்ளையில் கொண்டா கொண்டா பலூன் பலூன் அப்படி திந்தாவட்டணத்திலே அந்துகள் மாமனிடத்திலே சரி அஞ்சனியால் பெண்குடியானவர் சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிற? என் கணவா ராஜமண்ணா எனக்கு வாய்த்த புராணன்னாதா சுவாமி சுவாமி கொஞ்சியது விளையாட எனக்கு குழந்தை செல்வம் இல்லை ஐயா. இல்லையே இல்லையே. மடியில் வைத்து விளையாட முதலை செல்வமானது இல்லை ஐயா. ஆமாம்மா. அதாவது சரி எவ்வளவுதான் நம்ம சொட்டு சுகத்தோட ஆண்டு வந்தாலும் சரி அந்த சொட்டு சுகத்தை எல்லாம் ஆளுதற்கு நமக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும் வேணும் வேணும். அப்படி 12 வருடகாலமாக சரி முதலை செல்வமானது இல்லாமல் இருக்கும் பொழுது ஆமாம்மா. அப்படி ஒரு நாளைக்கு தினத்திலே சரி ஆண்டனுடைய அருளாலே அழகான நான் குழந்தை வந்து பிறந்தது. ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா முதல்ல ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கணும். பிறக்கணும் பிறக்கணும். நான் நல்லா இருக்கணும்னு சொன்னா எனக்கு முதல்ல ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருந்தோம்னா நான் நல்லா இருந்திருப்பேன். நல்லா இருந்திருப்போமே. எனக்கு தான் ஆம்பளை பிள்ளை இல்லையே. அடுத்து பாப்போம் அடுத்து பாப்போன்னு 3 பொட்டை பிள்ளையா போச்சு. அடுத்து பார்க்க வேண்டியதானே. என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இப்படி வம்பா போச்சே. என் வாழ்க்கையில என்ன ஒளி வீசுமா? வீசாதோ? எங்க வீசும்? யாருக்குனே வீசிட்டு தானே இருக்கு. வயசு 55 ஆயிரம் எப்படி வீசும்? ஒளி எங்க வீசும்? யாருக்கு 55? அவங்களுக்கு தான். ஐயோ ஐயா. அவர் என்று 16. கொடுமைதான் கொடுமைதான். அவர் என்று 16. ஆம்பளை பையன் இருந்துச்சுன்னு சொன்னா என்றும் 16ஆவே இருந்திருப்பேன். பொம்பளை பிள்ளைய பெற்று எடுத்த போய் கிடந்து அலங்கோலப்படுது. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. நீர் மட்டும் உமக்கு மட்டும் ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கணும். என்ன அழகா வச்சு என்ன வச்சு பஸ்ஸில் வச்சு காரில் வச்சு அழகா ஓட்டிட்டு போவான், பைக்கில் வச்சு ஓட்டிட்டு போவான். திருவாட வந்துட்டு திருத்தருவா அழந்துட்டு போயிரு. உழைச்சி என் கையில் கொண்டு டக்கு டக்கு டக்குன்னு இந்தாங்கப்பா இந்தாங்கப்பா அம்மா இவருக்கு எவ்வளோ இருக்கு பத்தியெல்லாம். அதே போலவே தித்திந்தா வட்டணத்திலே அந்துகன் மாமனைக்கும் அந்தனையால் பெண்குடியானவளுக்கும் அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. தலை நிறைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏ அப்பா ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். ஏப்பா எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டான். தாத்தா ஆம்பளை பிள்ளை பெத்தெடுக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த ஆம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து ஒரு வீட்டை கட்டி கொடுத்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சோம்னு சொன்னா பொண்டாட்டி கையை பிடிச்ச உடனே உலகத்தையே மறந்துடுவான். தாயையும் மறந்துடுவான், தகப்பனையும் மறந்துடுவான். மனைவி கையை பிடிச்ச உடனே அம்மா அப்பாவை மறப்பானா மறக்க மாட்டான். மறக்க வச்சிருவாங்கல்ல. தங்கச்சி மறந்துடுவான், பொண்டாட்டிய மட்டும் மறக்க மாட்டான். பொண்டாட்டியை மறக்க மாட்டான். ஆமா காலம் அப்படி ஆகி போச்சு தாத்தா. அப்படி பிறந்ததோர் ஆண் குழந்தைக்கு வேறு நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாத்தா இப்ப உங்களுக்கு உங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க, எனக்கு எங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க. அப்ப பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ல. அப்ப அந்துகன் மாமனையும் அஞ்சனையாள் பெண் கொடியானவளும் பிறந்ததோர் ஆண் குழந்தைக்கு வேறு நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிவனோட அருளாலை பிறந்ததினாலே சிவ கைலாசம் என்றும் குருவடியாக பிறந்ததினாலே குரு புத்திரன் என்று சொல்லி வேறு நாமம் கொடுத்தார்கள். அப்படி திந்தாபட்டணத்திலே அந்த குருபுத்திர பாலகனையும் எப்படி வளர்த்தீர்கள் தெரியுமா? 4 ஒரு மேனியுமா 4 ஒரு மேனியுமா 4 ஒரு மேனியுமா 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 அங்கு பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா அங்கு பொழுது ஒரு வண்ணமுமா 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 மேனியுமா ஆமம்மா ஓட்டுக்கத்தானோ வளரும் பிற சந்திரன் போல் வளரும் பிற சந்திரன் போல் வளரும் பிற சந்திரன் போல் சந்திரன் போல் ஏ சந்திரன் போல் அங்கே வளர்ந்து வாரம் குருபுத்திரே குருபுத்திரே வளர்ந்து வாரம் குருபுத்திரே 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 அடே ஓ ஆமம்மா ஓடம்மா
தாளம் ஐயா ஒரு வயதான் இரு வயதான் ஒரு வயதான் இரு வயதா ஒரு வயதான் இரு வயதான் இரு வயதான் ஏ இரு வயதான் அந்த உச்சம் 3 வயதுமாச்சு வயதுமாச்சு உச்சம் 3 வயதுமாச்சு 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 யாருக்கு குருபுத்திரனுக்கு குருபுத்திரனுக்கு அப்படி தித்திந்தாவட்டணத்திலே ஆமாம்மா அந்த ஹேன் மாமனையும் அஞ்சனையால் பெண்குடியானவளும் பெண்கொடியானவள் குருபத்திர பாலகனையுமாக சரி அதாவது தாத்தா என்ன 12 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்துன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய மதிப்பே வேற மாதிரி இருக்கும். பிள்ளை ஒரு கார் கேட்டதுன்னு சொன்னா 2 காரு கிடைக்கும். ஒரு பொம்மை கேட்டதுன்னு சொன்னா பெரியப்பா ஒன்று வாங்கி கொடுப்பாரு, சித்தப்பா ஒன்று வாங்கி கொடுப்பாரு, சித்தி ஒன்று வாங்கி கொடுப்பாரு, மாமா ஒன்று வாங்கி கொடுப்பாரு, பாட்டி ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. அப்போ 12 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்துன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு இருக்க மதிப்பே வேற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம 10ஓட 11ஆவது பிறந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், அம்மன் செல்லிக்கு கூட மரியாதை இருக்காது. 12 பிள்ளை 13 பிள்ளைய பெற்றாச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைய எடுத்து கொஞ்சிக்கிட்டா இல்லைவாங்க. இந்த பண்ணி தாய் பண்ணி முன்னால போகும், 15 குட்டி பண்ணி பின்னால போகும். எதுக்கு தாத்தா பண்ணிக்குட்டி எதுக்கு? யாராவது கையில திக்க வச்சுக்கிட்டு மூக்க பாரு எப்போ காதை பாரு அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுவாங்களா? தாத்தா அந்த காலத்துல எல்லாம் 12 பிள்ளைகளை பெற்றிருக்காங்களாம். ஆமா பெற்றிருக்காங்கல்ல, பெற்றிருக்காங்க. 12 13 16 வரைக்கும் பேருக்கு. மாமியாரும் அப்படி இப்படி இருப்பாங்களாம், மருமகளும் இப்படி அப்படி இருப்பாங்களாம். அந்த அப்படி இப்படி இப்படின்னா என்னென்ன? அப்படி இப்படித்தான். அப்ப அந்த 12 பிள்ளைகளை பெற்று சரி 12 பிள்ளைகளும் ஒரே ரூம்ல போட்டு வளர்ப்பாங்களாம். ஆமா ஒரே அந்த பிள்ளைங்க சாப்பிடுறதா இல்லதான், அதுலதான் அது சாப்பிட்டு தூங்குறது அந்த இடத்துல தான், போறது அந்த இடத்துல தான், வாரது அந்த இடத்துல தான். ஐயோ அப்ப அந்த காலத்துல 12 பிள்ளைகளை பெற்று ஆமா ஒரே ரூம்ல போட்டு ஒரு தாய் தகப்பன் வளர்த்திருக்காங்க. 2 பேர் சேர்ந்து வளர்த்திருக்காவோ. ஆனா இந்த காலத்துல என்ன ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு பெத்துக்கிட்டு அந்த பிள்ளைய என்ன வளர்க்கறதுக்கு தாய் தகப்பன் மட்டும் பத்தாது, யாரெல்லாம் வரா? அந்த தாயோட தாயும் தகப்பனும் தேவைப்படுது, அவ அப்பா அம்மா இந்த ஐயாவோட தாய் தகப்பனும் தேவைப்படுது, வளர்த்தம்மா அப்பா அம்மா பெரியம்மா தேவைப்படுது, தேவைப்படுது சித்தி தேவைப்படுது, தேவைப்படுது சித்தப்பா தேவைப்படுது. தேவைப்படுது. இத்தனை பேர்களை இருந்து ஒரு பிள்ளைய வளர்க்க முடியுதா? அப்போ 9 மாதத்துல 1000 பஞ்சு தோன்றதல்ல. இந்த காலத்துல அந்த பிள்ளைய வளர்க்க முடியுதா? முடியலையே. ஏன்னு சொன்னா அந்த புள்ளிய பண்ணது சேட்டை எப்படி இருக்கும்? ஏய் அப்பா பாய்ப்பே இல்லையே, என்ன வருது என்ன சேட்டை பண்ணாலும் கையில செல்போனை கொடுத்த உடனே சும்மா இருந்துக்கிட்டு தானே. அம்மா அம்பாடி இருக்கான். பெற்ற தாய் செல்போனை இவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கேட்கான். கேட்டு தானே அந்த பிள்ளைக்கு 2 உளம் என்னல செல்லு பார்க்கக்கூடாதுல்ல. அல்ல நீங்க பார்க்க போய் தானே உங்க பிள்ளை பார்க்கும். அம்மா நீங்க செல்ல தூக்கி தூர போடுங்க பார்ப்போம். பார்க்கட்டும் எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து வச்சிருங்க பார்ப்போம். செல்ல கொடுத்தோம்னு சொன்னா அந்த செல்லை மட்டும் தான் அவன் பார்க்கான், என்ன நடக்குன்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. எங்க அக்கா மனுக்குள்ள செல்லை கையில கொடுத்துட்டா போதும், ஆமா அவன் செல்லை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்தால யூனிஃபார்ம் எடுத்து டக்குன்னு மாட்டியாவும், டையை மாட்டியாவும், ஷூவை மாட்டியாவும், சோத்தையும் ஊட்டியாவும் பஸ் எடுத்த நேரத்துல செல்லை பிடுங்க யாரும் தான் யோசிப்பான். என்ன அப்போ நம்ம பள்ளிக்கூடம் போறோம் போல, ஆமா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு முன்னாவே வரும். அதுக்கு பிறகு தான் நம்ம இத்தனையும் கிளப்பி பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டு வந்த பிறகு தான் அவனுக்கு யோசனையே வரும் நம்ம பள்ளிக்கூடம் போறோம். போறோம்னு அப்பதான் தெரியுது அவனுக்கு. அப்ப பிள்ளைய எப்படி இருக்கு பாருங்க இந்த காலத்துல. செல்லு தான் எல்லாத்தையும் கிறுக்காக்கிறது. அப்படி தித்திந்தாபட்டினத்திலே சரி அந்த பெண் மாமனையும் அஞ்சனையால் பெண்குடியானவளும் பெண்கொடியானவளும் குருபுத்திர பாலகனையாக ஆமோ நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரம் போல வளர்த்து வருகிறார்கள். வளர்ந்து விட்டான். அப்படி வளர்ந்து வரும் காலத்திலே சரி குருபுத்திர பாலகனுக்கு 1 வயசாச்சு, 2 வயசாச்சு, 3 வயசாச்சு, 4 வயசாச்சு, 3 வயதிலே முடி இறக்கி காது குத்தி, ஆமாம்மா 4 வயதிலே நடந்தோடும் பிராயமானான். சரி 5 வயதிலே ஆடை ஆபரணங்கள்ல சூடிக்கொண்டு அதாவது தாத்தா என்ன ஒரு பிள்ளைக்கு 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்கப்பதுன்னு சொன்னா பிள்ளைகளை கொண்டு எங்க சேர்க்கணும்? 5 ஆடு மாடை வாங்கி விட்டு மேய்க்க சொல்லணும். ஆடு மாடை
கேக்கி கொடுத்து மேய்ச்சிட்டு வாடா ஐயாங்க வேண்டியதான். அப்படியா ஆமா. தாத்தா என்ன இந்த காலத்துல ஒரு பையன்ட்ட ஒரு ஆடை கொடுத்தியடா தம்பி, என்ன இந்த ஆட்டை மட்டும் பிடிச்ச வச்சிரு தாத்தா கடைக்கு மட்டும் போயிட்டு வாரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை கொடுத்தேன்னு சொன்னா என்ன செய்வான்? நீர் கடைக்கு போயிட்டு வருதுக்குள்ள அதுக்குள்ள ஆட்டை கசா போட்டுருவான். போட்டுருவானே அப்படின்னு சொன்னா ஆட்டை கொண்டு என்ன செய்வான்? ஏலத்துல கொண்டு வித்துட்டு வந்துருவான். வித்துருவானே. இந்த காலத்து பிள்ளைய அம்பிட்டு விவரம். ஆமா. தாத்தா 5 வயசு முடிஞ்ச 6 வயசு பிறக்க போகுதுன்னு சொன்னா எங்க சேர்க்கணும்? பாத்தீங்களா தாத்தா, நமக்கு மட்டும் காப்பி கிடையாது, காப்பி காரச்சேவு வில்லு பார்க்கவங்களுக்கும் காப்பியும் பண்டமும் உண்டு. அதுதான் தலைமலை ஐயன். ஆமா சாஸ்தா. தலைமலை ஐயன் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. 1 கேட்டா 2 கொடுப்பாரு, 2 கேட்டா 4 கொடுப்பாரு. நமக்கு 6 பேருக்கும் 6 பாக்கெட் வந்துரும். அப்படியா? பிள்ளைக்கு ஒரு பாக்கெட், உங்களுக்கு ஒரு பாக்கெட்டா? சவைக்கிறதுக்கு பல்லு இருக்கா தாத்தா? அது ஏதோ ஒரு ஊர்ல பாக்கெட் மொத்தமா 6 வந்திருக்கு, நம்மகிட்ட வந்தது 1 தான் வந்தது. அப்படி சரி. குருபத்திர பாலகனுக்கும் 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போகுது. ஆமா தாத்தா 6 வயசு பிறக்க போகுதுன்னு சொன்னா ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது, அறிவளர்னு சொன்னா கண்டிப்பா வளரணும்ல. பிள்ளைகளை பாடகசாலையிலே சேர்க்க வேண்டும். பாடகசாலையில சேர்க்கணும். அதுதான் சொல்லுவாங்க தாத்தா, 5ல் விளையாதது 50 விளையாதுல்ல, 50ல் ஒருபோதும் விளையாது. விளையும் பயிரும் முளையில தெரியும் சொல்லுவாங்கல்ல. அப்ப குருபத்திர பாலகனை அந்த அந்தகன் மாமனையும் அஞ்சனையால் பெண்குடியானவளோ அந்த பாடகசாலையில சேர்க்கும் பொழுது குருபத்திர பாலகன் எப்படி படித்தான் தெரியுமா? 6 நல்ல வயதனில அரிசுவேடிதான் வடித்தான் 7 நல்ல வயதனில அங்கே சுவடிதான் வடித்தான் தான் படித்தான் வயதிலே இலக்கேனே மூந்தான் மூடித்தான் 10 நல்ல வயதுக்குள்ள அவன் பலகளையும் தான் மூடித்தான் வயதுக்குள்ள அப்பொழுது திந்தாவட்டினத்திலே குருபத்திர பாலகனானவன் 6 வயது நிலையை அனுசுவடித்தான் முடித்தான். 7 வயது நிலை என்சுவடித்தான் முடித்தான். 8 வயதுக்குள்ளே இலக்கணமும் தான் முடித்து 10 வயதுக்குள்ளே பல கலைகளையும் தான் முடித்தான். 10 வயசாச்சு, எல்லாத்தையும் படிச்சு முடிச்சான். அதுக்கு பிறகு காப்பியை குடிக்கான். இப்ப ஆடியன்ஸ் ஒரு கேள்வி கேட்போமா? சொல்லுங்க. காப்பியை குடிச்சிட்டே ஒரு பதில் சொல்லுங்களேன். மிச்சரை சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுங்க. ஒரு பிள்ளைக்கு 12 வயசு ஆகுதுன்னு சொன்னா என்ன அந்த பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிப்பா? 12 வயசு பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்கங்கிறது தெரியாமையா பிள்ளைய பத்தி வளர்ப்பாங்க? சொல்லுங்களேன் பாப்போம். 12 வயசு பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்கும்? நீங்க சொல்லுங்களேன். 12 வயசு பிள்ளை எத்தனாம் கிளாஸ்? 6 படிக்குமா? 6 7 7. உனக்கு வயசு எத்தனை? 12. தம்பிக்கு 12 ஆயிட்டு போல. என்னடே 13 வயசு ஆயிட்டோ? 13 தாண்டிட்டான். இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு உனக்கு. எதுக்கு? டங் டங் டங். 12 வயசு பிள்ளைன்னு சொன்னா எத்தனாம் கிளாஸ் படிக்கும்? கரெக்டா சொல்லுங்க. 7ஆப்பு. கரெக்டா? 6 கிடையாது, 7ஆப்பு தான். அப்போ குருபத்திர பாலகனானவன் 10 வயதுக்குள்ளே பல கலைகளையும் தான் முடித்து இன்னும் எப்படி படித்துதான் தெரியுமா? அண்ணா ஆவண்ணா இனாயி உணவு அண்ணா ஐயா என்ன ஐயண்ணா என்ன
என்ன கையண்ண கோண கோவண்ண என்ன கையண்ண கோண கோவண்ண கோவண்ண ஈக்கேண்ண அப்படி தித்திந்தாவட்டணத்திலே ஆமாம்மா பாத்தியலா காப்பி நமக்கு 6 காப்பி தான் தேவைப்படுது. போட்டி போட்டு காப்பி தரங்க, அதுதான் தலைமலை ஐயன்குது. இப்படி பாத்தியலா இங்க பாரு, இந்த சைடுல இருந்து பெண்கள் காப்பி சாப்பிடுங்கன்னு தராங்க, இந்த பக்கம் இருந்து பாட்டியம்மா காப்பி சாப்பிடுங்கன்னு தராங்க. ஆமா. அந்த பக்கத்துல இருந்து நிர்வாக கமிட்டி காப்பி சாப்பிடுங்க. ஆமா. ஆனா இவங்க வேற ஒரு கிளாஸை கொண்டாடுறாங்க, இது யாருக்குன்னு தெரியல. இப்போ காப்பி எங்களுக்கு 10 காப்பி ஆகி போச்சு. 10 ஆச்சு. பில்லுக்காரங்களுக்கு காப்பி அதிகமாக கொடுத்தீங்கன்னு சொன்னா டபக்குன்னு எந்திரிப்பாங்க. அப்படி தித்திந்தாவட்டணத்திலே சரி குருபத்திர பாலகனானவன் ஆமா 6 வயது நிலை அரசுவடி தான் முடித்தான். 7 வயது நிலை எண்சுவடி தான் முடித்தான். ஆமோ 8 வயதுக்குள்ளே இலக்கணமும் தான் முடித்து 10 வயதுக்குள்ளே பலகலையும் தான் முடித்தான். பலகலையும் படித்தான் பச்சை பிள்ளை குருபுத்திரன். அப்ப குருபத்திர பாலகனானவன் சரி, அதாவது தமிழ் மீடிய பிள்ளைன்னு சொன்னா ஆனானு படிக்கும், ஆவனானு படிக்கும், ஈனானு படிக்கும், ஈயனானு படிக்கும். தமிழ் மீடியத்துல படிக்கக்கூடிய பிள்ளை தமிழ் எழுத்துக்கள்ல தமிழையே படிக்கும். இப்ப பாருங்களேன், என்ன இங்கிலீஷ் மீடிய பிள்ளை எப்படி படிக்க நீங்க சொல்லுங்க பாப்போம். இங்கிலீஷ் மீடியத்துல கொண்டு பிள்ளைய கொண்டு சேர்த்தோம்னு சொன்னா அங்க இருந்து வரும்போதே பைய கொண்டுட்டு வரும்போதே என்ன சொல்ல அம்மையை பார்த்து எப்படி சொல்லுவான்? மம்மி மம்மி, டாடி டாடி, அங்கிள் அங்கிள், கிராண்ட் மதர். என்ன மதர்? கிராண்ட் மதரா இல்லையோ? அப்ப இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைன்னு சொன்னா சரி ஏபிசிடி வந்தாவாடி வரட்டா போடின்னு படிப்பான். ஏபிசிடி படிப்பான், அப்படிதானே படிப்பான். பெத்த தாய மம்மின்னு சொல்லி அவன் சொல்லுறதுக்கு 50,000 செலவழிக்க வேண்டியிருக்குல்ல. ஆமா. ஏத்த விட்டு புள்ள சரி அவன் அம்மா பார்த்து மம்மி அப்படின்னு சொல்லுறது பக்கத்து வீட்டுக்காரி பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரிக்கு புக்கு ஏல நம்ம 1 லட்சம் செலவழிச்சாலும் என் பிள்ளை என்ன மம்மின்னு கூப்பிடணும். உனக்கு 30,000 ரூபாய் செலவழிக்க ஏத்த வீட்டுக்கார பிள்ளை பேர்ல மம்மி டானின்னு கூப்பிடுதான். நீனு கூப்பிடல, மம்மின்னு கூப்பிடு. நீ அம்மா அப்பான்னு கூப்பிட்டுட்டாள இதையே மம்மின்னு கூப்பிடல அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய அடிப்பா. அடிப்பாங்களா மாட்டாங்களா? இங்கிலீஷ்ல கூப்பிடுறது அவளை பெருமையா, அம்மான்னு கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். அதே போலவே அம்மா தாயே தர்மம் தான் போட்டாச்சுல்ல. வில்லுக்காரங்களுக்கு என்னத்தை போட்டாலும் காணாது போ. சரி ஆமா. அப்ப குருபத்திர பாலகனவன் 10 வயதுக்குள்ளே வளகளையும் தான் முடித்து குருபத்திர பாலகனுக்கோ வயசு 21 வயசாச்சு. தாத்தா 21 வயசுன்னு சொன்னா என்ன செய்யணும்? கால் கட்டு போடக்கூடிய வயசு தாத்தா. கால் கட்டுனா என்னம்மா? கால் கட்டுனா என்னது? கால் கட்டுனா என்ன தெரியுமா? பையன் காலை கட்டி போடுறவா? அப்படி இல்ல தாத்தா, பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். ஒரு தாலியை கட்டி பார்க்கணும், தாலியை கட்டி வைக்கணும்ல. எதுக்கு கால் கட்டுறேன்னு சொன்னா கல்யாணம் முடியாம அவன் வயசு பையனா இருக்கும் பொழுது 10-11 மணி ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க, வீட்டுக்கே வர மாட்டான். சட்டையை எடுத்துட்டு அந்த ஆளை தெருவா அலையுவான். தெருவா சுத்துவானே. அப்ப அந்த அம்மா சொல்லுவா 7 மணி 11 மணி ஆகுதுல, வீட்டுல பெசாட்டி வந்து படையமில்லன்னு ஏசுவா. அப்ப காது கொடுத்தே கேட்க மாட்டான். இதே இது ஒரு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், நைட்டு 8 மணிக்கு அவன் சட்டை கிட்ட போயிருவான். சட்டை கிட்ட போவதான் தாய்மாடு இந்த அம்மா முழியிலே அந்த ஆள் வந்து படுத்துக்கிடுவான். பொண்டாட்டிக்கு அவ்வளவு பயப்படுவான். அப்போ ஒரு கால் கட்டு போட்டோம்னு சொன்னா வீட்டுக்குள்ள கிடப்பான், வீட்டு விட்டு வெளியில போக மாட்டான். அப்ப குருபத்திர பாலகனுக்கும் வயசு 21 வயசாச்சு. அந்தகன் மாமனையும் அஞ்சனையும் ஆள்வெண் குடியானவளும் அங்க என்ன நினைக்கிற தெரியுமா? தித்தீந்தா பாட்டு
ஐயா பட்டணத்தில் அங்கே என்ன என்ன செய்வாரான பட்டணத்தில் அந்த தித்திந்த பட்டணைய அந்த கண்ணு மாமுனி ஜனையால் வெண்கொடி பிரபு தீர பாலனே ஏ திருமணத்தை முடிக்க வேண்டும் திருமணத்தை முடிக்க வேண்டும் திருவூட்டி வாக்க வேண்டும் திருமணத்தை முடிக்க வேண்டும் போட்டு பார்க்க வேண்டும் கல்யாணத்தை முடிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் மறுமணத்தை முடிக்க வேண்டும் மகிழ்வுடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாமுனியும் சுவாமி அழகுடனே ஐயா யாரும் செய்வார் சுவாமி யாது செய்வார் கொலை பண்ணுங்க அவரது தீந்தாவட்டணத்திலே ஆமா அந்தகன் மாமணியும் மந்தனையால் வெண்கொடியானவளோ குருபத்திர பாலகனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் திருப்பூட்டி பார்க்க வேண்டும் வேணும் கல்யாணத்தை முடிக்க வேண்டும் கண்குளிர பார்க்க வேண்டும் சரி அதாவது தாத்தா ஒரு தாயின் தகப்பன் இருக்காங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளைய வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஒரு வேலையை பார்க்க வச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்து ஆசைப்பட விஷயம் என்னமா இருக்கும் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுமே இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு குலமகளே வாழை தண்டு போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே இந்த ஒரு பாட்டை போட்டாச்சுன்னா கடமை முடியுது வணக்கம் சரி அதே போலவே இந்த ஒரு பாட்டை போட்டாச்சுன்னா அவ்வளவுதான் வணக்கம் போட்டு நான் பாட்டே போயிருவேன் சரி அப்ப குருபத்திர பாலகனுக்கு ஆமா அந்த மாமனையும் அந்தனையால் பெண்களும் மனதுக்குள்ளே நினைத்தார்கள் என்ன நினைக்க கல்யாணத்தை முடிக்க வேண்டும் கண்குளிர பார்க்க வேண்டும் ஆமா தாத்தா அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்தை முடிச்சு ஒரு பெண்ணாகப்பட்டவ புகுந்த வீட்டுக்குள்ள போறான்னு சொன்னா எப்படி பாட்டுப்படுவாங்க மணமகளே மருமகளே பாவா வலது காலை எடுத்து வைத்து வாவா குணம் இருக்கும் குலமகளே வாவா கோவில் வாசல் திறந்து வைத்து வாவா மாமியார மதிக்கணும் மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் சாம கோழி கூவையில எழும்பணும் எழுதி சோழ முட்டை போட்டு நீயும் தெளிக்கணும் தங்கச்சி கண்ணே நல்ல புத்திமதிய சொல்லுறேன் கேளு முன்னே அதாவது தாத்தா சரி உங்க காலத்துல இப்படி படிப்பாங்க பாட்டு இப்படிதான் படிச்சாங்க ஆனா எங்க காலத்துல சரி 2K கிட்ஸ்ல எங்க காலத்துல எப்படி படிப்பாங்க தெரியுமா உங்க காலத்துல எப்படி படிப்பாங்க மாமனார மாமியார மிதிக்கணும் நாத்தனார தூக்கி போட்டு மிதிக்கணும் மாமனார மாமனாரே மாமனார மாமியார மிதிக்கணும் நாத்தனார தூக்கி போட்டு மிதிக்கணும் ஐயா புருஷ வீட்டில் வாழ போக பெண்ணே தங்கச்சி கண்ணே புத்திமதிகளை சொல்லுற பேரு கண்ணே தங்கச்சி கண்ணே
அதாவது தாத்தா என்ன எங்க காலத்துல இப்படி பாட்டு படிப்பாங்க. ஓ யாரை போட்டு மிதிக்கணும்? மாமியார மிதிக்கணும். மிதிக்கப்படாதோ? நாத்தனாரும் தூக்கி போட்டு மிதிக்கணும். நாத்தனார் பக்கத்துல தான் இருக்காங்க. அப்படியோ? அதாவது சரி மாமியாரையும் மாமனாரையும் மிதிக்கணும்னு சொன்னா என்ன நாத்தனாரும் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைச்சா சரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிடலாம். மனசுக்குள்ள அந்த கோவம் இருக்கதான் செய்ய நினைச்சுக்கலாம். வெளியில சொல்ல முடியுமா? செய்ய முடியுமாங்க? வெளியில காமிக்க முடியுமா? அப்படியே மனசுக்குள்ள அப்படியே அடிக்க மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட வேண்டியது. அதாவது இந்த காலத்துல எல்லாம் சரி மாமியாரை கண்டு மருமக பயப்படுவா. மாமியார் ஏசுவாங்களோ? ஐயோ 6 மணிக்கு எந்திக்கலாம் மாமியார் திட்டுவாங்களா? முத்தத்தை தெளிக்கலாம் திட்டுவாளா? காலையில கோலம் போடணுமே, சாப்பாட்டை பார்க்கணுமே, பாத்திரத்தை விளக்கணுமே. மாமியார் நிக்காங்கன்னு சொன்னா மருமக இருக்க மாட்டா. ஆனா இந்த காலத்துல மருமகளை பார்த்து மாமியார் பயப்பட வேண்டிய இருக்கு. மருமக கால எடுத்து மிதிச்சு மணமகளை பாட்ட போட்ட மறு நிமிஷமே மாமியார் பாடதான் பீஸ் ஆயிருத. மாமியாரை கண்டு மருமக பயந்த காலம் போய் சரி மருமகளை பார்த்து மாமியார் பயப்படக்கூடிய காலம் வந்தாச்சு. பச்சை தண்ணிக்கு மருமகிட்ட கையேந்தி நிக்க இருக்கு. வாய் பேசாம அந்த அம்மா கஞ்சி குடிச்சிட்டு அதை போட்டு இருந்துன்னு சொன்னா தப்பிச்சிரும். பேசாம இருந்தா பிரச்சனை இல்லை. அப்படின்னு சொன்னா மருமக பாயாசத்தை போட்டுருவா. வெறும் பாயசமா? ஆமா பாயசம்னா அவ்வளவுதான் முடிச்சிருவா கதையை. சுவாலியை முடிச்சிருவாங்க. அதனால ஒரு பெண்ணாகப்பட்டவா கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போறான்னு சொன்னா சரி 4 நாரை சமாளிக்கணும். 4 நாரை சமாளிக்கணுமா? இந்த 4 நாரை மட்டும் சமாளிச்சுட்டான்னு சொன்னா சரி உலகத்துல எதனாலும் சாதிச்சிருவா அந்த அம்மா. அது என்ன 4 நாறு? 4 நாறு யாரெல்லாம் தெரியுமா? பனை நாறு, வாழை நாறு, தென்னை நாறு, ஈட்டி நாறு. அந்த நாறு அல்ல. வேற என்ன நாறு? 4 நாறுன்னு சொன்னா மாமியாரு, மாமியாரு, மாமனாரு, மாமனாரு, நாத்தனாரு, குழந்தனாரு. இந்த 4 நாறுகளை சமாளிச்சுட்டான்னு சொன்னா சரி அந்த அம்மா உலகத்தை எதுனாலும் சாதிச்சிருவா. என் வீட்டுக்காரி உங்க அம்மா இந்த 4 நாரையும் சமாளிச்சுட்டாள. எப்படி சமாளிச்சாங்க? பேசியே கொன்னுட்டா. வாயை திறந்தா நிப்பட்டோம்டா அந்த 4 நாரும் ஓடியே போயிட்டு. அப்படியா? அப்ப அவ்வளவு பவர் இருக்குல்ல. அப்ப இந்த 4 நாரையும் நீங்க சமாளிச்சிட்டீங்களா? சமாளிச்சதானே வண்டியை ஓட்ட முடியும். தப்பிச்சிட்டியே. அப்ப குருபத்திர பாலகனுக்கோ வயசு 21 வயசாச்சு. சரி அந்த மாமனையும் அஞ்சனையால் வெண்கொடியானவளோ குருபத்திர பாலகனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும், திருப்போட்டி பார்க்க வேண்டும், பார்க்கணும், கல்யாணத்தை முடிக்க வேண்டும், கண்குளிர பார்க்க வேண்டும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாமனையும் அஞ்சனையால் பெண்குடியானவளும் அதாவது ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொன்னா என்னம்மா முதல்ல என்ன பார்க்கணும்? ஜாதகத்தை பார்க்கணும். ஓ பையனுக்கு நல்ல நேரம் வந்தாச்சா கல்யாணத்துக்கு ஜாதகத்தை பார்க்கணும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு யோகம் இருக்கா? சரி அப்படின்னு சொல்லி ஜோதிடரை வரவழைத்தார்கள். சரி அப்படி ஜோதிடரை வரவழைத்து அந்த மாமனையும் அஞ்சனையால் பெண்குடியாளர்களும் ஜாதகத்தை பார்க்கங்க. எப்பா என்ன இதான் என் மகன் குருபுத்திர ஜாதகம். சரி என் மகனுக்கு எப்பேற்பட்ட பொண்ணு பார்க்கணும், எங்க தசையில இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஐயா. இந்த பையனுக்கு நல்ல கல்யாண யோகம் வந்தாச்சு. சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படியா? பேராசி உள்ள பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சா சிறப்பா இருப்பான். பேராசி உள்ள பொண்ணு பார்க்கணுமா? ஆமா அப்படின்னு சொல்லி சரி அந்த மாமனையும் அந்தனையால் பெண்கொடியானவளும் குருபத்திர பாலகனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமோ எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? அந்த கண்ணும் மாமனையோ அந்த கண்ணும் மாமனையோ அந்தனையால் பெண்கொடி குருபத்திர பாலகன் 3 நல்ல வேர்களும் 3 நல்ல அவசரமா வாரா. மூன்று நல்ல வியார்களும் அவசரமா வார அந்த கண்ணும் மாமுனியும் அந்த நயல் வெண்கொடியும் திருபாலகன் கட்டி சாதம் கட்டிக்கொண்டு கட்டி சாதம் கட்டுடனே வாராரு. ஆடே போட் போட் கட்டி சாதம் கட்டிக்கொண்டு கட்டுடனே வாராரு. நக்கு திசை நோக்கியல் பசுடனே வாரவோ நக்கு நல்ல திசையதில் என்னதுவும் கிடக்கலை. கிழக்கு திசை நோக்கியல் பசுடனே வாரவோ கிழக்கு நல்ல திசையதில் என்னதுவும் கிடைக்கலை. வடக்கு திசை நோக்கியல்லோ
வடக்கு தேசம் ஏகாரே 3 பேர் அப்பொழுது தீந்தாவட்டணத்தை விட்டு அந்துகன் மாமனையும் மஞ்சனையால் பெண்குடியானவளும் குருபத்திர வாழகனுக்கு பெண் பார்க்கணும்னு சொல்லி அந்த காலத்துல பெண் பார்க்கணும்னு சொன்னா ஒரு ஊரா நடந்துதான் போகணும். எங்க போனாலும் நடந்துதான் போயிருக்காங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல ஒரு வீட்டுல சைக்கிள் நிக்கணும்னு சொன்னா அதுதான் பெரிய வீடு பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல மாட்டி வண்டி நிக்கணும்னு சொன்னா அதான் பண்ணையார் வீடா இருந்தது. ஆனா இந்த காலத்துல சரி ஒரு பையனுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டி நிக்கி ஒரு பைக் ஒரு புல்லட் நிக்கி ஒரு கார் நிக்கி சரி ஏரோப்ளேன் மட்டும் தான் உடல எல்லாம் இருக்கு வீட்ல. அப்ப ஒரு பையனுக்கு இந்த காலத்துல அத்தனை வண்டி நிக்கி. ஆமா. ஆனா அந்த காலத்துல எங்க இருந்து போனாலும் சரி நடராஜா பயணத்துல தான் போகணும். நடந்து போனாங்க. அப்ப பெண் பார்க்கணும்னு சொல்லி அந்தகன் மாமனையும் அஞ்சனையால் பெண்குடியானவளும் ஆசைமகன் குருபத்திர பாலகனோடு கட்டு சாதம் கட்டிக்கொண்டு கட்டுடனே வருகின்றார்கள். கட்டு சாதம் சொன்னா என்ன சாப்பாடு? நல்ல புளியோதரை சாப்பாடு. எள்ளு பொடியோட புளியோதரை வருது. புளியோதரைக்கு எள்ளு பொடினா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அந்த காலத்துல கட்டின புளியோதரை நல்லா இருக்கும். ஆமா. 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் மனம் அப்படி இருக்கும். இப்போ நீங்க புளியோதரை கட்டினா என்னப்பா இருக்கு? மறுநாளே ஊசிருமே. மறுநாள் சாயங்காலம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குதா? புளியோதரையில நூலா ஆயிருது. வாடை வருதா? ஒரு பொடியை போட்டு அந்த ஆளை கலக்கி விரைய வச்சிருவான் அந்த அம்மா. சாம்பார், அவசர சாம்பார் பொடி, உடனடி சாம்பார், உடனடி ரசம், எல்லாத்தையும் உடனடியா சாப்பிட்டுட்டு உடனடியா போண்டியதான். அப்ப குருவித்திர பாலகனோடு கட்டு சாதம் கட்டிக்கொண்டு கட்டுடனே வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது மேற்கு திசையை நோக்கி வராங்க. மேற்கு திசையில பெண்ணு கிடைக்கல. கிழக்கு திசையை நோக்கி வராங்க. கிழக்கு திசையிலையும் பெண்ணு கிடைக்கல. தெற்கு திசையை நோக்கி வராங்க. தெற்கு திசையிலையும் பெண்ணு கிடைக்கல. அப்படி வடக்கு திசையை நோக்கி வருகின்ற பொழுது அந்த அந்துகன் மாமனையும் அஞ்சனையால் பெண்குடியானவளும் அந்த வடக்கு திசை நோக்கி கொண்டு எப்படி வருகிறாள் தெரியுமா? அந்த கண்ணு மாமோனியோ அந்த கண்ணு மாமோனியோ அஞ்சனையால் பெண்கொடியோ கட்டு சாதம் கட்டி கொண்டு வடக்கு திசை நோக்கி எல்லாம் இந்த 3 நல்ல வேர்களுமா அந்த சித்திரை நாட்டு தன்னதில அந்த கண்ணு மாமுனியோ அஞ்சனையால் வெண்கோழியோ அவருடைய அந்துகன் மாமனையோடு அஞ்சனையால் பெண்குடியானவள் ஆசைமகன் குருபத்திர பாலகனோடு பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வடக்கு திசையை நோக்கி சித்திரை நாட்டு தன்னதிலே வருகிறார்கள். அப்படி சித்திரை நாட்டு தன்னதிலே வருகின்ற வேளையிலே வருகின்ற போது மத்திய உச்சி வேலையாச்சு. அப்படி சித்திரை நாட்டு தன்னதிலே அங்கடி கிட்ட வராங்க. சரி. அப்படி அங்கவாடி கிட்ட வருகின்ற பொழுது அம்பல சாவடியின் பக்கத்திலே வருகின்ற போது அம்பல சாவடி பக்கம் வருகின்ற பொழுது சரி அந்த சித்திரை நாட்டு தன்னதிலே குருபத்திர பாலகனானவன் என்னம்மா அந்தகன் மாமனிடத்திலே சொல்கிறான். என்னம்மா சொல்லுங்க? அப்பா மாமுனியே ஐயா மாமுனியே என்னுடைய வார்த்தை கேளோ மாமுனியே அப்பா மாமுனி என்னுடைய வார்த்தை கேளோ மத்தியானம் மதியம் போல உச்சி வேளையில்
அப்படி அந்தகன் மாமுனியிடத்திலே ஆமா குருபத்திர பாலகன் சொல்கிறான், ஏ அப்பா மாமுனியரே, என்னப்பா எனக்கு வயிறு பசியானது தாங்க முடியல அப்பா, எனக்கு சாப்பாடு வேணும்ப்பா. அதாவது சோறு இருக்கு, எள்ளுப்பொடி இருக்கு, சரி புளியோதரோட சாப்பிட்டா விக்குமா விக்காதா? ஆமா அப்ப தண்ணீர் தாகமா இருக்குன்று பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது சரி அந்த சித்திரை நாட்டு தன்னதிலே சித்திரை நாட்டு ராஜமன்னன் பார்த்தார். இவங்க 3 பேர் நிப்பதை பார்த்தேன். அப்ப சித்திரை நாட்டு ராஜமன்னன் தன் மந்திரியை வளவழைத்து, ஐயா மந்திரியே, என்ன அந்த 3 பேர்களும் ஊரு என்ன பேர் என்னன்னு கேட்டு விசாரிச்சு கூட்டுவாங்கப்பா. உடனே கூட்டு வரேன் சாமி. அப்படி 3 பேர்களையும் அழைத்து ஆமோ சித்திரை நாட்டு ராஜமன்னிடத்தில் விடும் பொழுது சரி அந்த சித்திரை நாட்டு ராஜமன்னன் ஆமாம்மா அந்த என் மாமிடத்துல எப்படி கேட்கிறாள் தெரியுமா? என்னம்மா கேக்குறேன்? ஏ ஐயா ஐயா மாமுனி, நாடு என்ன நகரமே, நடந்து வந்த வியாபாரமே, ஊரு என்ன பியாரி, ஒத்த வழியா வந்தது, ஏ நாடு என்ன நகரம், எந்த ஊரு எந்தது, எந்த ஊரு எந்தது, எங்கிருந்து இங்கே வந்த, ஏ ஐயா ஐயா மாமுனி, எந்த ஊரு எந்தது, எங்கிருந்து இங்கே வந்த, நாடு என்ன நகரமே, நடந்து வந்த வியாபாரமே, உள்ளதைத்தான் உள்ளை வேடி, உள்ளதைத்தான் உள்ள வேடி, ஒளியாம சொல்லிட அப்படி சித்திரை நாட்டு ராஜமன்னன் அந்துகன் மாமுனிடத்தில் இருக்கிறார். என்னம்மா ஐயா மாமுனியர், என்ன உமக்கு நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விபரம் என்ன? சரி அப்படி என்று சொல்லும் பொழுது அந்துகனி மாமுனி சொல்கிறார், என்னம்மா ஐயா சித்திரை நாட்டு ராஜமன்னரே, என்ன என்னுடைய நாடானது தித்திந்தா ஒட்டணும். அப்ப உங்க பேர் என்ன பேரு? என்னுடைய பேர் அந்துகன் மாமுனி. உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்காங்களா அதிகாரி? இவாதான் என்னுடைய மனைவி அஞ்சனையால் பெண்குடியானவா. 2 பேரும் பக்கத்துல ஒரு பையன் நிக்கான அழகா ஏ அதிகாரி. ஆசை மகன் குருபுத்திரன் ஐயா. அப்ப எதுக்குயா வந்தீங்க? என் மகன் குருபுத்திர பாலகனுக்கு சரி பெண் தேடி நாங்க ஊரா வரோம். சரி அப்ப ஊரா வரும் பொழுது என்ன ஆச்சு? இந்த அம்பலச்சாவலிலே அவனுக்கோ வயிறு பசி தாங்க முடியல ஐயா. ஓ உங்களை வயிற்று பசியா இருக்கா? வயிறு பசியா இருக்குன்னா தண்ணி தாகமா இருக்கு. வயிறு ரொம்ப பசிக்கு. அப்ப தண்ணி தாகமா இருக்கின்றன்னு சொல்லும் பொழுது சரி சித்திரை நாட்டு ராஜமன்னன் என்னம்மா ஆசை மகளாக சித்திரவள்ளி பெண்குடத்திலே என்னம்மா தண்ணீர் கொண்டு வரதுக்கு எப்படி சொல்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா சொல்லுற? ஏடி அம்மா சித்திரவள்ளி சித்திரவள்ளி, ஏ தண்ணீர் ஏதோ கொண்டு வாமா கொண்டு வாமா, அப்படி சித்திரை நாட்டு ராஜமன்னன் சித்திரவள்ளி இடத்திலே தண்ணீரை கேட்க தண்ணீரானது கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது சித்திரவள்ளி மனசுக்குள்ள நினைக்கா என்ன நினைக்க? நம்ம அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை தான் வர சொல்லியிருக்காரு. ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் நம்மள பெண் பார்க்க வந்திருக்காங்க, அதனாலதான் நம்ம அப்பா தண்ணீர் கொண்டு வர சொல்லியிருக்காரு என்று நினைத்து சரி ஒரு செம்பிளை தண்ணீர் கொண்டு சித்திரவள்ளி பெண்குடியானவள் வருகிறாள். அலங்காரம் பண்ணி அழகாக வருகிறார் தண்ணியை கொண்டு. அதாவது சித்திரவள்ளி பெண்குடியானவா என்னம்மா மூல நட்சத்திரத்திலே பூத்தவா. ஐயா மூல நட்சத்திரத்துல பூத்தா அந்த குடும்பத்துக்கு ஆவாதே. மூல நட்சத்திரத்துல பூத்தான்னு சொன்னா யாராவது கல்யாணம் முடிப்பாங்களா? யாராவது கல்யாணம் கட்டிட்டு போனா மாமனார் மாமியார போன உடனே அடிச்சு தள்ளிடுவாளே. அப்ப 40 மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு, 40 மாப்பிள்ளையும்
மூல நட்சத்திரத்துல பூத்தான்னு சொல்லி வேண்டான்னு போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப அந்தகன் மாமனையும் அந்தனையால் பெண்குடியாலும் பேசிக்கொண்டு இருக்கின்ற போது அப்போ சித்திரவள்ளி பெண்குடியாலும் தண்ணீரை கொண்டு வருகிறாள். என்னம்மா? அப்படி தண்ணீரை கொண்டு வருகின்ற பொழுது என்னாச்சு? அந்தகன் மாமுனியானவர் சொல்கிறார், ஐயா மன்னா சித்திரமண்ணா, என்ன என்ன உமக்கிட்ட ஒரு வாசனை கேட்கட்டா? என்ன யோசனை? அதாவது என்ன? இப்ப தண்ணி கொண்டு வந்தது நம்ம பிள்ளையா? என் பிள்ளையா? சரி, உங்க பிள்ளையா? ஆமையா. உங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா? என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியல. அப்படியா? ஆமா. ஐயா மன்னா சித்திரமண்ணா, என்ன என்ன? என் மகன் குருபத்திரனுக்கும் கல்யாணம் முடிக்கல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதனால சரி, அவனுக்கும் பெண்ணு தேடி ஊர் ஊரா வந்துகிட்டு இருக்கோம். சரி, அதனால என்ன? உங்க மக சித்திரவள்ளிய திருமணம் முடிச்சு கொடுப்பீங்களா? ஓ, என் பிள்ளை சித்திரவள்ளியை உங்க பையனு கேட்கலா? ஆமா ஐயா, அந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க ஐயா. அப்படியா? நான் என்ன நினைச்சேனோ அதைத்தான் நீங்க நினைச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் சம்மதம் சம்மதம். அதாவது என்ன? அந்த சித்திரை நாட்டு ராஜமன்னன் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா? சித்திரை நாட்டு தன்னதியிலே, ஐயா தன்னதியிலே, இந்த சித்திரை நாட்டு ராஜமன்னே சித்திரை நாடு தன்னதியில, சித்திரை நாட்டு ராஜமன், ஐயா 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 மாமுனிய, என்னுடைய வார்த்தைக்கு ஐயா பந்தல் எதுவும் போட வேண்டாம், ஐயா பந்தல் எதுவும் போட வேண்டாம், ஐயா பத்திரிக்க அடிக்க வேண்டாம். பந்தல் எதுவும் போட வேண்டாம், பத்திரிக்க அடிக்க வேண்டாம். அவர் சித்திரை நாட்டு தன்னதிலே சித்திரை நாட்டு ராஜமன்னன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஐயா அந்தகன் மாமுனியரே, மாமுனிவரே, பந்தல் எதுவும் போட வேண்டாம், பத்திரிக்கை அடிக்க வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், ஊர் எதுவும் கூட வேண்டாம், உள்ளதையும் சொல்ல வேண்டாம். ஆமோ, ஒரு வெத்தில பக்கம் மட்டும் பிடிங்க, 2 பேருக்கு உடனே இப்ப திருமணத்தை முடிச்சிருவான். பந்தல் போட்டு பத்திரிக்கை அடிச்சா பக்கத்து வீட்டுல பிராட்டி பாட்டி மூல நட்சத்திரத்திலே பூத்ததை சொல்லி கொடுத்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா. அதான் பந்தல் வேண்டாங்காரு பொண்ணு வீட்டுக்காரரு. அந்த சித்திரை நாட்டு தன்னதியில, சித்திரை நாட்டு ராஜம்மன், மாங்கல்யம் தானெடுத்து குருபுத்தேரன் கையதியில் அழகுடனே தான் கொடுத்த சித்திரவள்ளி திருக்களித்தில், சித்திரவள்ளி திருக்களித்தில், சித்திரவள்ளி திருக்களித்தில் மாங்கல்யம் சூடுதாரே. அந்த சித்திரை நாட்டு தன்னதியில மாங்கல்யம் சூடி கொண்டு அவர் அந்தகன் மாமனையும் அந்தனையால் பெண்குடியானவளும் ஆசை மகன் குருபத்திர பாலகனோடு சித்திரவெள்ளி வெண்கை 4 பேர்களும் மணமுடித்துக் கொண்டு, சரி 4 பேர்களுமாக தித்திந்தா பட்டணத்துக்கே வருகிறார்கள். அப்படி தித்திந்தா பட்டணத்திலே வருகின்ற பொழுது என்னாச்சு? திருமணம் முடிஞ்சு 3 மாசத்துல என்னாச்சு? அத்தை அந்தனையால் பெண்கொடியானவம் ஆண்டு மடிந்தார். அத்தை போய் சேர்ந்துட்டா. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துல மாமனர் அந்தகன் மாமணி விழிக்கண் குருடாச்சு. விழிக்கண் குருடனா எப்படி தத்தா? அத்தையும் இறந்து போயிட்டா மாமனாருக்கும் கண்ணு தெரியலன்னா மருமகளுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? சந்தோஷம் தான். அத்தை இறந்து போயிட்டா சந்தோஷமா இருக்கும். அந்த தித்திந்த பட்டணத்தில் யாந்துகண்ணே மாமுனி யாஞ்சனையால் வெண்கொடி அந்த குருபுத்தேர பாலகேன் சித்திரவள்ளி வெண்கொடி மன்னவரும் ஐயா மனைவியும் மகிழ்வுடனே கொண்டவனும் ஐயா
மனமுடனே ஆண்டுவார பூநல்லையா யாரும் போல புகழுடனே ஆண்டுவார ஆண்டு வரும் ஐயா நாளையிலே சுவாமி நாளையிலே என்ன ஐயா நடக்குதானால் சுவாமி நடக்குதானா அப்படி திருமணம் முடிந்த 3 மாதத்திலே அஞ்சனையால் பெண்குடியானவும் ஆண்டும் அடைந்தாள். ஐயோ திருமணம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. 6 மாத காலமாச்சு. அந்த மாமுனி விழிக்கண் முருடாச்சு. அப்படி விழிக்கண் குருடாக இருக்கின்ற போது சித்திரவெள்ளி பெண்குடியான மனசுக்குள்ள நினைத்தா, என்ன நினைக்க, அதாவது எவ்வளவுதான் ஆக்கி போட்டுலாம் அள்ளி சமக்க முடியுமா? அப்ப சித்திரவெள்ளி பெண்குடியானவா என்னம்மா வேளார் இடத்திலே வருகிறார். சரி ஐயா வேளாரே, ஐயா வேளாரையா, நீர் எனக்கு உதவியானது செய்ய வேண்டும். வேணும். அதாவது பாண்டம் 1 சரி தட்டை 2ஆக செய்து தர வேண்டும். செய்யலாம் அழகா செய்யலாமா? செஞ்சு தந்துருவாரா? ஒரே பானையில அழகா செஞ்சிரலாம். ஆமா அப்படியா? செஞ்சிரலாம். ஐயா துட்டு ரொம்ப ஆகுமா? 1000 ரூபாய் வரும். இன்னும் இவர் தருவார். 1000 ரூபாய் ஆகும். பாண்டம் 1 தட்டை 2ஆக செய்து தர வேண்டும். இட்டுக்கு போற மாதிரி அழகா செஞ்சிரலாம். அப்ப சித்திரவெள்ளி பெண்குடியானவா வேளார் இடத்திலே பாண்டத்தை வாங்கி கொண்டு தித்தித்தா பட்டணத்துக்கே வருகின்றார். மனசுக்குள்ள நினைக்கா சித்திரவெள்ளி, மாமாக்கு நல்ல கறி ஜோர ஆக்கி போட்டோம்னு சொன்னா நல்ல மூக்குப்படி திம்பாரு, தின்னுட்டு அந்த ஆள கடையில படுத்துருவாரு. அள்ளி சமைக்க முடியுமா? அப்ப வாய்க்கு ருசியா இவர் அள்ளிக்கு சமைச்சு போட்டோன்னு சொன்னா இன்னும் தடனாயிருவாரு. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப சித்திரவெள்ளி பெண்குடியானவா அந்த தித்திந்தா பட்டணத்துல அதாவது 7 வருடத்துக்கு முன்பு உள்ள அரைகுறையா உள்ள கேப்ப குல எடுத்தா. கேப்பை எடுத்து கேப்ப காளாக கஞ்சி அப்ப சித்திரவெள்ளி பெண்குடி